இதெல்லாம் உங்க ஆசைப்படியே எடுக்கப்பட்ட வீடியோ கேசட். This is Sheila, air hostess from Hyderabad. 82-83 அழகுராணி. இது வந்து டெக்ஸ்டைல் பியூட்டி கோமதி from கோட்டயம். இது வந்து கோகிலா from கோயம்புத்தூர். இதெல்லாம் நம்ம லோக்கல் பியூட்டிஸ். ஆனா அழகுல மட்டும் 1, 2, 3 ரேங்க். இங்க பாருங்க பாஸ், இவ நான் வச்ச கண்ணில தப்பிச்ச புள்ளிமான். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் சிங்கர் இவளுக்கு இடமும் கொடுத்திருக்கான், எனக்கு இடஞ்சலாமும் இருக்கான். அப்படியா? யார் அவன்? அந்த இடியட் பேரு அசோக். ஓ, அவனா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாப்புலரா இருக்க மேடப்பாடகள்ல அவன் ஒருத்தன்ல. ஒண்ணு செய், அவனை எப்படியாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அவனை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்றேன் பாஸ். வெரி குட் ராஜா. உன் மாதிரி திறமையான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாம செய்யற தொழிலுக்கு விருப்பப்பட்டு வர பெண்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. வரலைனா விட்டுறாது. ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் அடிபட்டு தப்பிச்ச பாம்பு மாதிரி. தேவைப்பட்டா நான் தர்ற போதம் இருந்த பயன்படுத்து. மூளை கிளங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ரகசியம் வெளியே வராது. You are really great boss, great. இந்த மாதிரி அற்புதமான ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? இதெல்லாம் ஃபாரின் கோஆபரேஷன் ராஜா. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் இந்த மாதிரி தொழில்ல இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல. ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற நினைச்ச என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல். ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்க. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதானே உங்களுக்கு இது சிரமம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீப்பாயின்னு நினைச்சு காலை போட்டுக்கிறது அந்த பொண்ணு மேலதான் சார். இதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் சார். போச்சுற வெளியே சார். இந்த பொண்ணுக்கு எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய இந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போ சொல்றா சார். பேசாதா? இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன தேவி, ஏன் அழகு? எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்க காப்பாத்த போய் உங்களுக்கு கெட்ட பேரு. அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் அவனை தனியா போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீ போயிட்டா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக போராடுவேன். மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் நான் உங்க ரசிகையா இருந்தேன். இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை துணையே ஆக போறது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு.
பொண்ணோட தான் சுத்திட்டு இருக்கிறியா? அசோகே, அபார்ட்மெண்ட் இருக்கவங்க தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணு அனுப்பிடுன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. இனிமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இது கரெக்ட். இனிமே உங்களை ஒரு பையன் தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணனா? யாரு? உங்களைத்தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சுத்தம். ஆமாருங்க, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். 2 பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல, அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுறோம். முதல்ல அதை செய். உங்க 2 பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்ட முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா. இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா விஷயம்? எங்க 2 பேரை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறதுனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னப்பா சொல்ற? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா இருங்க. என்னது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை மட்டும் நடக்க விட்டுறாத. ஏன்னா அழகான பெண்களை தவற விடுறதும் அடிபட்ட புளிய தப்ப விடுறதும் ஒண்ணுதான். மை டியர் பாஸ், அவ மேல இன்னும் நான் கை வைக்கலையே தவிர எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லிட்டானா நம்ம கூட்டத்தோட மாட்டிக்குவோம். நீ கொடுத்த போட்டோவை வச்சு ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டேன். எப்படியாவது அவளை கொண்டு வந்துரு. நான் முயற்சி பண்றேன் பாஸ். முயற்சி பண்றேன்னு சொல்லாத, முழுசா கொண்டு வர்றேன்னு சொல்லு. ஓகே? ஹலோ தேவி, எப்படி இருக்க நிச்சயதார்த்த ட்ரெஸ்? ஃபேண்டாஸ்டிக், லவ்லி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகா? நானும் அழகு, நீதான் அழகு. நல்ல பங்கனப்பள்ளி மாம்பழம் மாதிரி இருக்க. அப்படின்னா நான் மூக்கு இல்லாம மொழி இல்லாம முழு முழுனா இருக்கேன். சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மூக்குள்ள 2 பங்கனப்பள்ளி, அதனால உன்ன கடிச்சு திங்க போறீங்களா? கல்யாணம் ஆகட்டும், மாம்பழம் யாரு, கடிக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். இப்பவே ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் முடியாது. போங்க. என்னங்க ரொம்ப அவசரப்படுறீங்க? ஏன் தேவி, ஃபர்ஸ்ட் நைட் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தம்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே. ஆசை பாரு. நினைச்சேன். ஹலோ அசோக், நிச்சயதார்த்தமா? உங்க 2 பேருக்கும் முக்கியமா வேண்டியவனே நான் தான். எனக்கு சொல்லாமலே விட்டீங்களே. பந்தியிலே சேர்த்துக்கலையா? இலை ஓட்டன்னு சொன்னானா ஒருத்தன். அது மாதிரி ஏன்பா நீயா வந்து நுழையற? அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க கூப்பிடலனாலும் பரவாயில்லன்னு நானே வந்துட்டேன். எனி அப்செக்ஷன்? இது பாரு ராஜா, உன்னோட பழக்கத்தையும் போலியான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டுட்டு நான் இவரோட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன். இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ணாத. நோ 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 நோ. நான் அடியாட்களை கீழே வச்சுட்டு உங்களை கலாட்டா பண்ண வரல. இது என்னோட சொந்த பிரச்சனை. நேரடியா தீர்த்துக்கணும்னு தான் தனியா வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நான் சொல்லல, இந்த போட்டோக்கள் சொல்லும். இல்ல, இவரோட சேர்ந்து நான் போட்டோ எடுத்துக்கவே இல்ல. இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இந்த மாதிரி பசங்க முதல்ல கேமராவை ரெடி பண்ணி வச்சுட்டு காதலிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இது காதலுக்காக எடுத்த போட்டோ இல்ல, காசு பறிக்கிறதுக்காக எடுத்த போட்டோ. என்னங்க? கவலைப்படாத. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் போட்டு
ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தாலும் நான் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த திருட்டு கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். எதிரா திருட்டு கல்யாணம்? கல்யாணங்கிற பேர்ல கழுத்துல கயிறை கட்டி கடத்தல்காரங்கிட்ட விக்கிறது இல்ல. இது பல பேர் ஆசீர்வாதத்தோட நாங்க நடத்த போற கல்யாணம். எனக்கு கிடைக்காத இவள உனக்கு கிடைக்கிறதுக்கு என்னாச்சு? வெத்தில் அடிபட்டு உயிர் போயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? தேவி, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றது கேளு. இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது போயிடு. நாம பழகினது, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. பிளீஸ் தேவி, பிளீஸ். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி, நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் தலைவிதி எப்படியோ அதுபடி நடக்கட்டும். அசோக், தேவி, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நீங்க இல்லாம எனக்கு ஏதுங்க சந்தோஷம்? இவ செத்து போனதுக்கு காரணமே நான் தான். அதுக்காக உங்களுக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அந்த துன்பத்துல பங்கேற்றுக்க நான் தயாரா இருக்கேங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுங்க, முடியாது. தேவி, உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் இரு, வர. என்னப்பா இப்படி செஞ்சுட்ட? உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா? ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. சாவணுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது? நான் 2 பேரையும் விலைக்கு பார்த்தேன், முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அதனாலதான் எங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இப்படி நடந்துருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாள், உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு 15 வருஷமா? நீங்க தானே எந்த சம்பவம் நடந்தாலும் மேல வந்து சொல்ல சொன்னீங்க. மேல வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியா? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவாங்களே? ஓ, இப்ப அது ரொம்ப தேவை. இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? உப்பு கண்ணை போட்டு வறுத்து தின்றுவோமா? சார், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா? செட்ல பணத்தை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவ, நாங்கெல்லாம் அழுதுட்டு திரியணுமா? டேய், உருப்படி ஏதாவது சொல்றா. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. இவன் என்ன மதம்னு வேற தெரியல. புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா? தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும். இப்ப போய் மதம் இதுன்னு பேசிட்டு இருந்தா? நீ சும்மா இருமா. புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும் எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளை எல்லாம் சுத்தும். பேயா வரதுக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப நிச்சயம் தான் வந்துட்டாங்க போல இருக்கே. யாரும் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க. எங்க உடைக்குனா? சரி சரி, எதையாவது எங்காவது மறைங்கம்மா. போங்க, போய் மூஞ்சி தொடைங்கம்மா, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. என்ன மறைச்சு வச்சாச்சா? ஆச்சு.
எல்லாம் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயிப்போச்சான்னு கேட்டேன். என்ன காத்து இல்ல, ஒரே பொக்கை. பொக்கையா? வெக்க. ஆமா, கொஞ்சம் வெக்கதான். ஏன்னா நடந்த சம்பவமா ஃபங்க்ஷன் நடக்க போவதில்ல, அதை சொன்னேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது. ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர முடியாது. என்ன நல்லது? அது ஒண்ணு இல்ல சார், டியூட்டி ட்ரெஸ். நான் வராட்டி என்ன, என் சம்சாரமும் துணைக்கு நாய் வருவாங்க, அவங்கள பாத்துங்க. ஓகே சார். அப்ப போங்க. போகட்டுமா? போங்க. போறேன். நான் ஏன் வர முடியலன்னா, பரங்கிமலைக்கு பக்கத்துல ஒரு கொலை. அந்த பணத்தை மறைக்க பார்த்தாங்க. நான் போய் விசாரிக்க போறேன். வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த பங்கனை நடத்தணும். முகத்துல எந்த விதமான கலவரத்தையும் காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க. ஆமா, அந்த பொணம் இருக்கிற ரூம பூட்டிட்டியா? ஐயோ, மறந்துட்டேனே. வந்துட்டாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. வணக்கம். 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 உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன். அப்படி தவறிட்டேன்னா நான் புணமாயிட்டேன்னு அர்த்தம். ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து புணங்கன்னு பேசிட்டு இருக்கிற? ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? போயா, போய் ஒரு ஓரமா இல்லையா? இங்கே வர்ற, அங்க போயா. இந்த பக்கம் போகணுங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவரு சி பிளாக்ல இருக்காரு, சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். நல்ல வேலை இப்போ சொன்னீங்க. இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நீங்களும் நாயும் நாயை நீவி வரீங்க. விடுறீங்க. விக்கிக்குதா? இல்லைங்க. அசோகே, பொண்ணுட்டேன். ஏண்டா குரங்கு, என்னடா சொல்ற? பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பொண்ணுட்டீங்கன்னு சொன்னேன். ஏய் முண்டோ, நாயே, பெருச்சாடி, பொண்ணுட்டீங்க, தின்னுட்டீங்க, புதைச்சிட்டீங்கன்னு நல்ல நேரத்துல வந்து போடா. அண்ணே, மறைச்சிட்டீங்கண்ணே. எதுடா இப்படி ஒரு காதல் ஜோடிய ஒண்ணு சேர்றத சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஓகேமா? வாங்க. மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க. என்ன வேணாலும் எனக்கு கேளு, நான் கொடுக்குறேன். போடா. போங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கல்யாணத்துக்கும் வந்து நடத்தி கொடுக்கணும். போயிட்டு வராங்க. வாங்க. வரேங்க. வரேம்மா. தேங்க்யூ. ஏப்பா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு 50-100 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன சும்மாவா இருந்தேன்? நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி 1000-2000 சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன். சரிப்பா, இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னே தெரியலடா. சும்மா ஏன்பா அதையே சொல்லி சொல்லி அறுக்குற? செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல, அதுக்கு பேரு பணம். சரிப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் செய்ய போற சொல்றா? இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன். அட பாவி, 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின் புதுசா இருக்கு, இத வச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம்பா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், காரை உருட்ட தான் போறேன். நீ வேணா குதிச்சுடு. நிறுத்துப்பா.
நான் இறங்கிறேன், அப்புறம் நீ ஓட்டு. நிறுத்துப்பா, நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. Stop it. Stop it. Stop it. அடடே, நீங்க தானா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இதுல கும்பிட போனது யாரு, குறுக்க வந்தது யாரு? நான் தான் கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இல்ல, நாங்க கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இப்ப யார் எப்படி வந்தா என்ன சார்? விஷயத்துக்கு வாங்க. ஒரு சின்ன உதவி, பரங்கி மலை வரைக்கும் இறக்கி விட்டுறணும். மலை மேலையா, மலை கீழையா? கீழே தான்ப்பா. வாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சா? நல்லாவே நடந்துச்சு. யாரும் திங்கரா? இல்ல, ட்ரிங்கரு. என்ன ட்ரிங்க் சாப்பிட்டாரு? இப்படி போன நாத்த நாருது. அதுக்குள்ள நாரிடுச்சா? யோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேட்க மறந்துட்டேனே, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுல வந்தாங்களா? வந்தாங்க சார். கூடவே உங்க நாயும் வந்தது சார். நாய் உங்களை மாதிரியே அடம் சார். அத மோப்பசத்துக்காக பழக்கிறேன். ஏன் சார், அது எதை கண்டா மோப்பம் பிடிக்கும்? அது இஷ்டம், நான் ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ணல. ஆமா சார், அன்னைக்கு எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆமா. நிறுத்துங்க. தூக்கியா? எதுக்கு சார் கத்துனீங்க? இல்ல, நான் இறங்க வேண்டிய இடம் போயிடுச்சு. பரவாயில்ல, இங்கே இறங்கிக்கிறேன். வரட்டுமா? வர்றோம்பா. வர்றோம்பா. குட் நைட். நடந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். தேவி, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க. மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவரு பல பேர் வர இடம் போற இடம். அப்ப என்ன, நான் ஓட்ட வாயினா? என் ஒர்க் ஷாப் வர்ற காரும் பைக்கும் தான் ஓட்ட, நான் இல்ல. ஏன்டா உசு போடுற? சும்மா இருங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற நீங்களே காட்டு கொடுத்துருங்க போல இருக்க. சார், பேப்பர். என்னங்க ஒரு மாதிரி வரீங்க? ரங்கா, இந்த நியூஸ பாரு. வாலிபர் சாவு பல்லாவரத்துக்கு அருகே கிரிக்கெட் பள்ளத்தில் கார் உண்டது. ராஜா என்ற வாலிபர் அதிக குடிபோதையில் கார் ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தகவல். அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. இப்ப நம்ம 3 பேர்ல யார் தலப்பா கட்டி இருக்கிறது? இந்த பழமொழி எல்லாம் இங்க சொல்லாத. பஞ்சாப்ல போய் சிங்கிள் கிட்ட சொல்லு, அவங்க தான் தலப்பா கட்டிருப்பாங்க. எப்படியோ நாம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து நான் தான் தப்பிக்க முடியல. ஹலோ. ஹலோ அசோக், ரொம்ப அழகா ராஜாவை கொலை செஞ்சு காரோட மலையிலிருந்து உருட்டி விட்டு ரொம்ப சாமர்த்தியமா குடிபோதையில் செத்ததாக கதையை மாத்திட்டீங்க. நீ சட்டத்திலே இருந்து தப்பிக்கலாம், ஆனா எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. போன அவன் கையில கொடாரா. ரங்கா, ஒரு கொலைக்கு உடந்தையாயிருந்து உணர்த்த மறைச்ச குற்றத்துக்காக உனக்கும் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் உன்னை எச்சரிக்கிறேன். போன இந்த பொண்ணுகிட்ட கொடு. கொடுக்கலன்னா விஷயம் போலீஸுக்கு போகும். தேவி,